ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி தக்காளி குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வெங்காயம் அதிகமாக தேவையில்லை, தக்காளி தான் அதிகமாக தேவை. இது ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதங்கினதும் தக்காளி 3 தக்காளி, பெரிய தக்காளியும் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம புளிப்புக்காக எதையும் சேர்க்கறதில்ல, தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் 3 தக்காளி நான் பெரிய தக்காளி எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டுங்க, நல்லா கொலைய வதங்கி வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் காரமாக இருந்தால் தனி மிளகாத்தூள் தேவையில்லைங்க, எனக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வீடியோ எடுக்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதில் கொஞ்சமாக தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேங்க. இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த குழம்பு கொதித்து வருதுங்க. இப்போ அந்த அரைச்ச விழுதையும் இதுலேயே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க விடணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதால நல்லா கெட்டியாக ஆகும். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை மேலே தூவிட்டேன், கொஞ்சமாக கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. யார் வேணாலும் செய்யலாம், ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மூட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் எல்லா சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும், வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரி பொருளும் இதில் இருக்குது. அவ்வளோதாங்க, டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.